திருவாரூர் தியாகராஜர் கோவில் ஆழித்தேரோட்டம் வரும் 29ஆம் தேதி நடைபெற உள்ளதாகவும் இதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் காமராஜ் தெரிவித்தார். திருவாரூர் தேரை புதுப்பிக்கும் பணிகளை ஆய்வு செய்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மே மாதம் 29ஆம் தேதி தியாகராஜர் ஆழித்தேர் தேரோட்டம் நடைபெற இருக்கிறது என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். கட்டுமான பணிகள் எல்லாம் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் மிகப்பெரிய அளவில் பக்தர்கள் கூடுகிற இந்த நிகழ்ச்சிக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்க வேண்டும் என்கிற உத்தரவையும் கொடுத்திருக்கிறார்கள். கோடநாடு காவலாளி கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த கார் டிரைவர் கனகராஜ் விபத்தில் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக போலீசாரின் அழைப்பை ஏற்று கவுண்டம்பாளையம் எம்எல்ஏ ஆறுகுட்டி ஆத்தூர் காவல் நிலையத்தில் ஆஜரானார். விசாரணை அதிகாரியான கேசவன் முன்னிலையில் ஆஜரான ஆறுகுட்டியிடம் தனிப்படை போலீசார் 1 மணி நேரம் விசாரணை நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆறுகுட்டி இதில் அரசியல் இருப்பதாக குற்றம் சாட்டினார். போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலைநிறுத்தம் காரணமாக சேலத்தில் தற்காலிக பேருந்து ஓட்டுநர்கள் மூலம் இயக்கப்பட்ட பேருந்துகள் மீது மர்ம நபர்கள் கல்வீசி தாக்குதல் நடத்தினர். இளம்பிள்ளை, சிவதாரபுரம், பஜார் வீதிகள் ஆகிய பகுதிகளில் இருந்து சேலம் பேருந்து நிலையத்திற்கு சென்று கொண்டிருந்த அரசு பேருந்துகள் மீது மர்ம நபர்கள் கல்வீசி தாக்கியதால் பதற்றம் ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்ற அரசு பேருந்து மீது மர்ம நபர்கள் சிலர் கல்வீசி தாக்குதல் நடத்தினர். இதில் பேருந்தின் கண்ணாடி உடைக்கப்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் கல்வீச்சில் ஈடுபட்ட நபர் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே புதிதாக திறக்கப்பட இருந்த டாஸ்மாக் கடையின் பாரை அப்பகுதி பெண்கள் அடித்து நொறுக்கினர். பாரில் இருந்த மேஜை, நாற்காலிகள் உள்ளிட்ட பொருட்களை சூறையாடிய பெண்கள் கடையை திறந்தால் தொடர்ந்து போராட்டம் நடத்துவோம் என்றும் எச்சரிக்கை விடுத்தனர். இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை அருகே உள்ள நச்சாந்துப்பட்டியில் பள்ளி கோவில் அருகே உள்ள அரசு மதுபான கடையை அப்புறப்படுத்த கோரி பொதுமக்கள் முற்றுகை போராட்டம் நடத்தினர். அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய வட்டாட்சியர் மற்றும் காவல்துறையினருடன் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கடை அகற்றப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் புதிய டாஸ்மாக் கடை திறக்க எதிர்ப்பு தெரிவித்தும் குடிநீர் பிரச்சனையை தீர்க்க வலியுறுத்தியும் பொதுமக்கள் காலி குடங்களுடன் சென்று அரசு அலுவலகங்களை முற்றுகையிட்டனர். ஊத்துப்பாளையம், தலவாய்ப்பட்டினம், சோமனூத்து உள்ளிட்ட கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் பொதுமக்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி கலைந்து போக செய்தனர். திருச்சி மாவட்டம் கொண்டையம்பேட்டை உள்ளிட்ட கொள்ளிடம் ஆற்றில் செயல்பட்டு வரும் அரசு மணல் குவாரியில் வெளியூர் லாரிகளுக்கு மணல் வழங்கப்படவில்லை என கூறி 100க்கும் மேற்பட்ட மணல் லாரி ஓட்டுநர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். உள்ளூர் லாரிகளுக்கு மட்டுமே மணல் வழங்கப்படுவதால் தங்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதாக சாலை மறியலில் ஈடுபட்ட ஓட்டுநர்கள் தெரிவித்தனர். இதனால் அந்த பகுதியில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் திமுக சார்பில் நடைபெற்ற ஹிந்தி எதிர்ப்பு கருத்தரங்கில் பழ கருப்பையா பேசினார். அவரது பேச்சிற்கு எதிர்ப்பு தெரிவித்து சுந்தர் சிங் என்பவர் கோஷமிட்டார். இதனையடுத்து அங்கிருந்து வெளியேற்றப்பட்ட அவரை சிலர் தாக்கியதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. டெல்லியில் வரும் 29ஆம் தேதி விவசாய சங்க பிரதிநிதிகளோடு ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளதாக தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கத்தின் மாநில தலைவர் ஐயா கண்ணு தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அடுத்த கட்ட போராட்டம் குறித்து அக்கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்று கூறினார். 60 வயது நிறைந்த விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் வழங்குவது குறித்து முதலமைச்சரை சந்தித்து வலியுறுத்த உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் ஆம்பூரைச் சேர்ந்த பிரேம்நாத்தின் 4 வயது மகன் சஞ்சய் வீட்டிற்கு வெளியே தெருவில் குழந்தைகளுடன் விளையாடிக் கொண்டிருந்த பொழுது அதே பகுதியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் வீட்டின் முன்பகுதியில் இருந்த 10 அடி ஆழமுள்ள குடிநீர் சேமிப்பு தொட்டியில் விழுந்ததாக கூறப்படுகிறது. இது குறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் குழந்தையின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பகுதியில் நிலவும் குடிநீர் பிரச்சனையை தீர்க்க வலியுறுத்தியும் சீரான முறையில் குடிநீர் விநியோகிக்க கோரியும் நகராட்சி அலுவலகம் மற்றும் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் நகராட்சி மற்றும் ஊராட்சிக்கு ஒன்றிய நிர்வாகத்திற்கு எதிராக அவர்கள் கோஷங்களை எழுப்பினர்.